என் வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. என்ன விஷயம்னு சொன்னா, நார்த்ல இருக்கக்கூடிய எல்லாருமே எஜுகேஷனுக்காக போராடிட்டு இருக்காங்க. சவுத்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே ஜனநாயகன் படத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜனநாயகன் படம் லீக் ஆகும்பொழுது நடத்தின போராட்டத்தை கூட ஜனநாயகம் இங்க பாதிக்கப்படக்கூடிய வகையில நீட் தேர்வினுடைய வினாத்தாள் கசிவு ஏற்பட்டதுக்காக போராடலன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய புத்தி எதை நோக்கி மாறி போயிருச்சு அப்படின்னு தெரியல. எல்லா இளைஞர்களையும் சொல்லல, இன்னைக்கும் சென்னையில மதுரையில பல இளைஞர்கள் பல இடங்கள்ல போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க. அதுவும் ஜனநாயக ரீதியில சட்டத்துக்கு உட்பட்டு போராட்டம், காலில இருந்து நைட்டு வரைக்கும் நைட்டு முழுக்க சிரமப்பட்டுக்கிட்டு அங்கேயே கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு போராடக்கூடிய இளைஞர்கள் இப்ப கூட நான் சந்திச்சுட்டு தான் வந்தேன். இருந்தாலும் தமிழ்நாடு இப்படி இல்லதானே. எல்லா விஷயத்துக்கும் போராடக்கூடிய தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு ஆட்சி மாறுச்சு, ஒரு திரைப்படம் வருது அப்படிங்கறதுக்காக மொத்தமா மறந்துட்டு போய் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இதுவெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஜனநாயகன் படம் எடுத்தது மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியுதா? இவ்வளவு நாளா உங்க ஆளுங்க படம் எடுத்தது அதெல்லாம் உன் கண்ணுக்கே தெரியாதா? 5 வருஷமா நீட் தேர்வை பத்தி பேசாம நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அப்ப போராட வேண்டியதானே. சினிமா இண்டஸ்ட்ரியும் ஒரு தொழில் தான்ப்பா. அந்த படத்துக்கு எத்தனை பேர் அவங்க உழைப்ப போட்டிருக்காங்க. உங்க அரசாங்கத்தை பயன்படுத்தி அந்த உழைப்பெல்லாம் முடக்கி வச்சிருந்தீங்களே, அது எவ்வளவு பெரிய அராஜகம். இப்பதான் அந்த தடையெல்லாம் முறியடிச்சிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அத்தனை பேரோட வாழ்க்கை அதுல இருக்கு. ஒரு 4 வீடியோ உனக்கு காசு தரலாம், அதுக்கப்புறம் நீ பேசுவியா? அந்த சினிமா கலைஞர்கள் எல்லாம் உழைச்சிட்டு அதுக்கான ஊதியம் கிடைக்கலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நார்மலா இப்படி போன் எடுத்து பேசி ஒரு வீடியோ நல்லா ஈஸியா போஸ்ட் பண்ண முடியுது. ஒரு அவ்வளவு பெரிய நடிகரால அவர் நடிச்ச படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முதலமைச்சராகி வர வேண்டியதா இருக்கு. இவ்வளோ பேசுறியே. உங்க சன் நெட்வொர்க், கலைஞர் நெட்வொர்க் எத்தனை டிவி வச்சிருக்காங்க? ஒரு 40-45 சேனல் வச்சிருப்பாங்களா? அதுல எல்லாம் சீரியல் ஓடாமலா இருக்கு, அதுல எல்லாம் சினிமா ஓடாமலா இருக்கு. ஒரு 6 காமெடி சேனல் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் நீட் தேர்வு பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? காமெடி போட்டு கை தட்டி சிரிக்கல. ஐயா உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற. ஐயோ உன்னோட பிரச்சனை